ஏன்னா மறைமுகமா வச்சிருக்கிறது திமுகங்கிறார், நேரடியா வச்சிருக்கிறது அதிமுக. அவருடைய பார்வைப்படி நான் சொல்றேன். ஏன்னா அதுதானே நேத்தும் சொன்னாரு. அப்படி பார்த்தா ஒரு ஊழல் செஞ்சுட்டு நீங்க பயத்தினால போய் கூட்டணி வச்சுட்டீங்கன்னு எடப்பாடியை மறைமுகமா சொல்ற போதே, அவர் தாக்குதலுக்கு தயாராயிட்டார்ன்றது ஒண்ணு. அந்த பேச்ச அந்த ஃப்ரேஸ தொடங்குறதுக்கு முன்னாடியே, சினிமாவிலும், அரசியலிலும் எனக்கு பிடித்த தலைவர் எம்ஜிஆர் தான்னு ஒரு இத போட்டார். இந்த பாயிண்ட்டுக்கு வந்த பிறகு அடுத்து சொல்றார், அதிமுக இன்னைக்கு அந்த கட்சி யார் கண்ட்ரோல்ல இருக்கு பார்த்தீங்களா? அப்படின்றபோது, அத தகுதி குறைவானவர் கையில இருக்குங்கிற மாரி கொண்டு வராரு. யாரு கையில இருக்கு பாருங்க அதான் அப்படின்னு. 2 விதமாவும் சொல்லலாம். யார் கையில இருக்கு பார்த்தீங்களா? அப்படின்றது இல்ல அப்படி வேற. சொல்லல. அவரு அவர் அப்போ 2வது அர்த்தம் தான். 2வது அப்ப இவர் கையில எல்லாம் போய் சிக்கிட்டு கிடக்கு. எப்படி நம்ம அந்த முடிவுக்கு வர்றோம்னா, அடுத்த வார்த்தைய சொல்றாரு. இன்னைக்கு அதிமுக தொண்டர்கள் வேதனைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அது 2க்கு வித்தியாசம் சொல்லுங்களேன். அவர் ஏன் அப்படி சொல்றாரு? யார் கையில இருக்கு பாருங்க அப்படிங்க. தகுதியற்றவர் கையில இருக்கு. அதனால இவங்க நினைச்ச நேரம்லாம் அவங்க மிரட்டி கூட்டு போய் கூட்டணி வைக்கிறாங்க. அதனால அதுக்கு முன்னாடி அந்த பேச்சுக்கு முன்னாடி இன்னொன்னு சொன்னாரு. அதாவது எம்ஜிஆர் வழியிலிருந்து விலகி விட்டது அதிமுக. அதனால எனக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்கு. அந்த அவருடைய வழியில நடக்கிறதுக்குங்கிற மாரியும் ஆதவ விட்டும் பேச வச்சாங்க. இவரும் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார்.